ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சிம்பிளான ஸ்பாஞ்ச் ரோஸ் கேக் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்யறதுக்கு ஓவன், பீட்டர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பாத்திரத்திலே செஞ்சிடலாம் அந்த கேக்கு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றின முட்டையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு கேக் செய்ய போகிறேங்க. அதனால் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டை கூடவே 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப்பு மைதாக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்குங்க. 1 கப்பு இப்போ சேர்க்குறேன். இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குங்க. சப்போஸ் நீங்கள் 1 கப்பு மைதா சேர்க்குறீங்கன்னா 2 முட்டை போதும். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து செய்யுங்க, சரியாக இருக்கும். இது கூடவே ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்ப்போம் இல்லையா, அந்த எசன்ஸ் தான் சேர்க்குறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுனால ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை முட்டையெல்லாம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி முட்டையோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடணும். இப்போ அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஜெல்லடை எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்து ஜெலிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக மைதா கிடைக்கும். 1-2 மைதாவில் கட்டி இருந்ததுன்னா கூட நல்லா உடஞ்சி ஸ்மூத்தாகிடும். மைதாவை ஜலிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கோங்க. அங்கன்வாடி சத்து மாவில் கேக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஒயிட் சாக்லேட் கேக்கு, செரிஸ் கேக்கு, எக்கச்சக்கமான கேக் இருக்குது. நான் வீடியோவில் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சாச்சு. அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக கிடைக்குதுங்க. ஒரு டப்பா வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு அடிக்கடி கேக் செய்வ, பன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். பிஸ்கெட் செய்ய. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஜலிச்சிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு. இந்த பாருங்கள், அந்த சோடாலையும் கட்டியிருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன்லேயே அழுத்தி விட்டோன்னா உடஞ்சிடும். இப்போ இந்த சோடா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, இந்த மைதாவெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. ஏற்கனவே அங்கன்வாடி சத்து மாவு கேக்கில் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கேட்குறது இதுதான், காய்ச்ச பாலா காய்க்காத பாலான்ட்டு. காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோஸ் முட்டை, சர்க்கரை, ரோஸ் எசன்ஸ் எல்லாம் அதையும் இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்றை போல் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வந்துடும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், அப்படி இல்லை வெஜிடபிள் ஆயில், 3 ஆயிலில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் வாசனை வரும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கேக் பாத்திரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அலுமினிய பாத்திரமோ சில்வர் பாத்திரமோ இந்த மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து பட்டர் ஷீட் செட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைனா பரவாயில்ல, அதுக்கு மேலே மைதா மாவை நல்லா தூவிட்டுக்கோங்க. ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை இந்த மாதிரி ஒரே அடியாக சாச்சிடலாம். பாருங்கள், ஸ்மூத்தாக சூப்பராக இறங்கிடுச்சுல. இந்த அளவுக்கு நீங்கள் கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு கம்பியோ இல்லை டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஹேர் பபிள்ஸ் ஏதாவது லாக் ஆயிருந்தால் ரிலீஸ் ஆகிக்கும். கைகளாலேயும் 2 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக் பேக் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஏற்கனவே 10 நிமிஷம் நல்லா பாத்திரம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள், ஒரு ஏதாவது இடிக்கல்லோ தோசை தவாவோ வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக கேக் பேக் ஆகிறதுக்கு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு கேக் வந்து உப்பி வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது மேலே தூவி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் சேர்க்கும் போது தான் நம்ம கேக் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. முதல்ல சேர்த்துட்டோன்னா இந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும், மேலே எதுவும் தெரியாது. அதனால தான் மேலே இந்த சமயத்தில் சேர்த்துருக்கேன். அடுத்து 20லேருந்து 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் கேக் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ், கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்குங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பியோ டூத் பிக்கோ சென்டராக விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். கம்பியில் சப்போஸ் ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சேர்த்து கேக்கை பேக் பண்ணிக்கலாங்க. இப்போ சரியாக இருக்குது, ஒட்டல. இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் வைக்கிறோம், வெறும் பாத்திரத்தில் வைக்கிறோம், புகை வாசனை வராதான் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் எந்த வாசனையும் வராதுங்க. அடி கனமான கடாயோ பாத்திரமோ யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இப்போ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டிமோல்ட் பண்ணி தனியாக எடுக்கணும். நான் வந்து நல்லா 2 ஹவர்ஸ் ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியால் சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு கவுத்தோன்னா கேக் ஈஸியாக தனியாக வந்துடும். பார்த்தீங்களா, சூப்பராக கேக் ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. அந்த பட்டர் ஷீட்டை அப்படியே வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் பட்டர் ஷீட் போடாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட இந்த அளவு கேக் நல்லா தனியாக வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், நைஃப் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இறங்குதுன்னு. சூப்பரான ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் கேக்கு. கண்டிப்பாக சேம் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பாஞ்சான இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் செய்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கை. நம்ம சேனலில் போட்டிருக்கிற ஏற்கனவே கேக் ரெசிபிஸ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ரோஸ் மில்க் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.